எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு ஒரு ஆசை. அந்த குடும்பம் தவிர யாரும் ஆக்கப்படாதீங்க. அந்த குடும்பம் தான் நமக்கு சரி. உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது, என்கிட்ட இருந்து உங்களை யாரால பிரிக்கவே முடியாது. அதுதான் பிரிச்சு வச்சுட்டாங்களே. 5 வருஷத்துக்கு போயிட்டு வச்சுட்டாங்க. பிரிக்க முடியாது. தோத்துட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு பிரிக்க முடியாதுன்ட்டு வீட வாசனம் பார்த்தீங்களா? வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். 4 மாவட்டம் எல்லா தொகுதியிலையும் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இந்த 4 மாவட்டத்துக்கு மட்டும் வெற்றி வாய்ப்பு இருக்குல்ல, தமிழ்நாடு முழுக்க வெற்றி வாய்ப்பு இழந்துட்டாங்க. இப்போ இதை எதுக்கு பெருமையா சொல்றாரு தெரியுமா? அதனால பிரிச்சு சொல்றாரு போல. ஆமா, இது எதுக்கு பெருமையா சொல்றாரு அடுத்த வீடியோ பாருங்களேன். இருந்தாலும் சேப்பாக்க திருவல்லிக்கேணியில மட்டும் நாம ஜெயிக்கிறோம்னா அதுக்கு காரணம் நான் கிடையாது. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். இருந்தாலும் சேப்பாக்க திருவல்லிக்கேணியில இவரை ஜெயிச்சுட்டாங்களாம். அதாவது 4 மாவட்டங்களை தோத்ததை அசிங்கப்படுத்திட்டு, கட்சியை அசிங்கப்படுத்திட்டு இவர் ஜெயிச்சதை பெருமைப்படுத்துறாருன்னா இவர் எவ்வளவு பெரியவர். இதெல்லாம் பெருமையா? எவ்வளவு பெரிய சொல்லக்கூடாது. வேணாம், எங்களுக்கும் வரும். ஆனா வேண்டாம். உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்க என்ன கூப்பிடுறது பாத்தீங்கன்னா சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியுடைய செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. எனக்கு தெரிஞ்ச அவர் ஸ்டாலின் பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்க. இதுக்கு சேப்பாத்தோட பிள்ளை. எனக்கு தெரிஞ்ச இவரை தமிழ்நாட்டின் கொள்ளை வேணா நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. சேப்பாக்க தொகுதியோட செல்லை பிள்ளைன்னு யாரும் சொல்லி நான் கேட்பட்டது இல்லைங்க. போதுமா? அவர் இன்னாருடைய பையன், இன்னாருடைய பேரன் தான் எல்லாருக்கும் தெரியும். சேப்பாக்க தொகுதியோட பேரன் செல்லமா அழைப்பாங்களா? யாரும் அப்படி நாங்க பார்த்தது இல்ல. அப்படிதான் யாரும் சேப்பாக்க தொகுதியோட செல்லை பிள்ளை இவர் தான் அப்படிலாம் யாரும் சொல்லல. ஆமா, சென்னை திமுகவோட கோட்டைங்க அப்படின்னாங்க. 2 தொகுதி மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. மற்றபடி அந்த கோட்டை இன்னைக்கு நம்ம கோட்டை சென்னை. இது ஏத்துக்க முடியல, சகிக்க முடியல. கல்யாண வீட்டுல போய் ஒப்பாரி வைக்கிறாங்கிறதா யதார்த்தமான உண்மை. அதாவது இன்னைக்கு பார்த்தோன்னா இந்த திருமண நிகழ்வுகள்ல போய் ஒப்பாரி வைக்கிறது ஒரு ஃபேஷனா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. இனிமேல் அந்த கும்பல் திருமணம் பக்கம் வந்தா கட்டையால் அடிச்சு ஓட விடுங்கன்ற நானு. முடிச்சிடலாமா? திருமணங்கள்லாம் எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றது நீங்க யோசிச்சு பாருங்க. அங்க வந்து உட்கார்ந்து வயிற்றுல வாயில அடிச்சுக்கிட்டு அழுவது நல்லா இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவார் அப்படிங்கிற மாதிரி. மாப்பிள்ள சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டு வரான். எங்களுக்கு நீங்க வந்து மேடையை போட்டு மைக்கு போட்டா தான் நாங்க வருவோம் அப்படின்றாங்க. நீ வரவே வேணாம், வீட்லயே உட்காரு. நீ ஊருக்கு கிளம்பு. நம்ம வந்து இன்ஸ்டாகிராமால தான் தோத்து போயிட்டோம். இன்ஸ்டாகிராமால தோத்து போயிட்டாங்களா? இதனோட பேய் கதை நிறைய பேர் தெரியாது. சீக்கிரம் அது என்ன பண்றாங்க இப்போ? இன்ஸ்டாகிராம்ல சிறப்பா ரீல்ஸ் போடுறவங்களுக்கு ஒரு பரிசு. யாரு? இந்த திமுக சொல்லிட்டு இருக்கு. யாரா நீங்களா? அவன் உடனே ஓடி வருகிறார். உதய சூரியன் லிப்சிங் அந்த பக்கம் இருக்கு, பாட்டு அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கடா உட்காந்து பாக்குறது? கரகமாடா, எங்க கரகமா இன்ஸ்டாகிராம்ல உங்களை பார்க்கணும்னு. அவங்க தோத்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் பல தடவை தோத்துருக்காங்க. அதிமுக தோத்தது இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவங்க தோத்துருக்காங்க. ஆனா தாவேகா கிட்ட தோத்துட்டோமே அப்படின்றது அவங்களோட மிகப்பெரிய ஒரு அழுகைக்கான காரணம். 1989 இருந்து 2025 வரைக்கும் ஸ்டாலின் இல்லாத சட்டசபையே கிடையாது. ஆனா இப்போ வீட்டுல ஒரு மூலையில உட்கார வச்சிருக்கோம். யூடியூப்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். அவனுக்கு வேலையே டிவிக்கே கண்மூடித்தனமா எதிர்க்கணும். டிவிக்கு என்ன பண்ணுதோ, விஜய் அவர்கள் என்ன பண்றாரோ எல்லாத்தையும் எதிர்க்கணும். ஆனா திட்ட உடனே அது தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் கூட பேச ஆரம்பிச்சிடும். இப்ப என்ன பாக்க வெற்றி கழகமா நாம் தமிழ் கட்சியா? இத முதல் உடைக்கணும். தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரி நாம் தமிழ் கட்சி அல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு எதிரி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. நம்ம எல்லா கேட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு தலைவர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சியோட முதன்மை தலைவர்கள், பேச்சாளர்கள், முதன்மை கட்ட தலைவர்கள், எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ செய்யறது சரியா?
இது தகுதியா? இது உங்க ஒப்பங்க ஓட்டால கேக்குறதே இல்லையா? அப்ப முதல்வர் விஜய் அவர்கள் பெரம்பூருக்கு வந்துட்டாரு. முதலமைச்சர் அவரோட தொகுதிக்கு போறது ஏன் இவ்வளவு திருவிழாவை மக்கள் கொண்டாடுறாங்க? எனக்கு அதுதான் அந்த கேள்விக்கு பதில் தெரியும். கடகனி பக்கம் வந்து மக்களோட மக்களா கலந்தா தாப்பா மனசுக்கு கலகலப்பா இருக்கு. வேற லெவல்ல என்ட்ரி எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும், ரேஷன் பொருட்களை அவர் வாங்கி அவங்களுடைய மக்களுக்கு விநியோகம் செஞ்சதா இருக்கட்டும். இருங்க நம்ம எழுதிக்கிறேன். நீ எழுதிக்க. புடுங்கல்ல 10 போடியா, சும்மா கலந்து போடியா, நான் போய் பிரிச்சுக்கிறேன். பொன்னில ஒரு 20, பொன்னில ஒரு 20, அந்த போய் பிடிக்கிறது. இட்லி அரிசியில ஒரு 80, இட்லி அரிசியில ஒரு 80, அள்ளிப்படி 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 புடி. இன்னைக்கு உனக்கு நல்ல வியாபாரம். 250 மூட்டை விற்க போறேன். நீ கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. சார் ஓபன். இப்படி பூமா திறக்கிறார் பாருடா. லெஜெண்டடா. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் குடும்ப அட்டை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாத்தா நல்லா இருக்கியா? வாங்க வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. வாங்கம்மா, வீட்டுல சௌக்கியமா? போயிட்டு வாங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வாங்கணுன்றதை விட அவரை பார்த்துதான் ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாள் ஆசை நிறைவேற்றது. அவ்வளவு அழகா இருக்காரு. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? இதெல்லாம் போட்டுறாதீங்க சார். பேசுறது கேக்குறதே சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளவு அழகா இருக்காரு. அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. எனக்கு அவர் போட்டோ வீட்டுல வாங்கி வைக்கணும் ஆசை. இன்னும் வாங்கல, கொடுத்து வச்சுட்டேன். இன்னும் வீட்டுல வாங்கி வைக்கல. அதான் பார்பிக்யூ ஸ்மெல் வருது. பார்பிக்யூ ஸ்மெல் வரல. ஓ பெரியப்பா, உன் பக்கத்துல ஒருத்த ஆண்டு வாய பாந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் பாரு. அவன் யாரு தெரியுமா? 5வது வார்டு கவுன்சிலர். கிழிச்சா கவுன்சிலரே இல்லடா, 5 வருஷமா எங்க வீட்டுல வண்டி ஓடிட்டு இருக்க டிரைவர். அவனவே உன்னால கண்டுபிடிக்க முடியல. சும்மா வீணா சத்தவங்க தான் போட்டுக்கிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. வாங்கடா, நாங்க எங்க இருந்து வெளியிட பண்றோம். வாங்க போலாம். என்ன மாமா அடாவடி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அமைதியா போறாங்க. டேய், வம்பு சண்டைக்கு போகாதீங்களா பாத்துருக்கான். ஆனா வம்புலுத்தும் சண்டை போடாம போறீங்களா? டேய் போதுமியா, இந்த போலீஸ் குறைச்சது போது, என் ப்ரமோஷன் குறைச்சது போது. எங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு கடைக்கோடி தொண்டனை நிக்க வச்சு உங்களால ஜெயிக்க முடிஞ்சதுன்னா மக்களை சந்திங்க. உங்களுடைய சித்தாந்தங்களை எல்லாம் எங்க தமிழ்நாட்டு மக்கள் போய் சொல்லுங்க. செருப்ப கழட்டி அடிப்பாங்க. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. அக்கா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர்பா. 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிக்குது. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். திருக்குறள். நல்ல வேளை வள்ளுவர் இல்ல, இருந்திருந்தாரு எழுத்தாணி எடுத்து உன் கண்ணிலேயே குத்தி கொண்டிருப்பாரு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.